அனைவருக்கும் வணக்கம். டிஎம்எஸ் பக்தர்கள் பேரவை களஞ்சியம் வாட்ஸ்அப் குழுமத்திற்காக பாட்டரசரும் பாடலாசிரியர்களும் என்ற தலைப்பின் கீழே பல கவிஞர்கள் எழுதிய பாடல்களை நாம் வரிசையாக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வள்ளிமயில். இந்த பாடலை எழுதிய கவிஞர் டைரக்டர் எம்ஏ காஜா அவர்கள், நடிப்பு விஜயன் தீபா அவர்கள். இந்த பாடல் டிஎம் சௌந்தரராஜன் ஐயா அவர்கள் மிக பிரமாதமாக பாடியிருப்பார். என்ன பாடல் என்கிறீர்களா? கடவுள் என்று சொன்னாலும், கர்த்தர் என்று உரைத்தாலும், முருகா என்று மொழிந்தாலும், அல்லாஹ் என்று அழைத்தாலும் என்று ஒரு அருமையான ஒரு இறைவனை போற்றுகின்ற பாடலாக இருக்கிறது. இந்த பாடலை இப்போது நாம் கேட்டு மகிழ்வோம். இந்த இடம் அகத்தியர் அருவியிலே பக்கத்திலே இருக்கின்ற ஒரு நீர்வீழ்ச்சியை படமாக எடுக்கின்றோம். இங்கே குளிப்பதற்கு அனுமதி இல்லை என்பதால் யாருமே குளிக்க செல்லாமல் இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்த மாதிரியான அருவிகள் இங்கு நிறைய இருக்கிறது என்பதையும் நாம் தெரிவித்துக் கொண்டு, வாருங்கள் அந்த பாடலை இப்போது நாம் பார்ப்போம். கடவுள் என்று சொன்னாலும், கர்த்தர் என்று உரைத்தாலும், முருகா என்று மொழிந்தாலும், அல்லாஹ் என்று அழைத்தாலும், எல்லாம் தெய்வம் ஒன்றாகும். அதை எண்ணி தெளிந்தால் நன்றாகும். கடவுள் என்று சொன்னாலும், கர்த்தர் என்று உரைத்தாலும், முருகா என்று மொழிந்தாலும், அல்லாஹ் என்று அழைத்தாலும், எல்லாம் தெய்வம் ஒன்றாகும். அதை எண்ணி தெளிந்தால் நன்றாகும். மண்ணில் பிறந்த மனிதரெல்லாம் ஒரு மாதா வயிற்று பிள்ளைகளே. மண்ணில் பிறந்த மனிதரெல்லாம் ஒரு மாதா வயிற்று பிள்ளைகளே. பிறப்பில் இறப்பில் பேதமில்லை, உடல் உறுப்பில் கூட மாற்றமில்லை, உடல் உறுப்பில் கூட மாற்றமில்லை. கடவுள் என்று சொன்னாலும், கர்த்தர் என்று உரைத்தாலும், முருகா என்று மொழிந்தாலும், அல்லாஹ் என்று அழைத்தாலும், எல்லாம் தெய்வம் ஒன்றாகும். அதை எண்ணி தெளிந்தால் நன்றாகும். உழைத்து பிழைக்கும் ஒரு வர்க்கம், அவர் உழைப்பில் திளைக்கும் ஒரு வர்க்கம். உழைத்து பிழைக்கும் ஒரு வர்க்கம், அவர் உழைப்பில் திளைக்கும் ஒரு வர்க்கம். ஏய்த்து பிழைக்கும் ஒரு வர்க்கம், இங்கு ஏமாந்து நிற்கும் ஒரு வர்க்கம். இங்கு ஏமாந்து நிற்கும் ஒரு வர்க்கம். கடவுள் என்று சொன்னாலும், கர்த்தர் என்று உரைத்தாலும், முருகா என்று மொழிந்தாலும், அல்லாஹ் என்று அழைத்தாலும், எல்லாம் தெய்வம் ஒன்றாகும். அதை எண்ணி தெளிந்தால் நன்றாகும். மனிதன் செய்யும் சதியில்தான் மதமும் ஜாதியும் உருவாச்சு. மனிதன் செய்யும் சதியில்தான் மதமும் ஜாதியும் உருவாச்சு. மனிதத்தன்மை உள்ளவர்தான் மதத்தில் ஜாதியில் உயர்ந்தவர்கள், மதத்தில் ஜாதியில் உயர்ந்தவர்கள். கடவுள் என்று சொன்னாலும், கர்த்தர் என்று உரைத்தாலும், முருகா என்று மொழிந்தாலும், அல்லாஹ் என்று அழைத்தாலும், எல்லாம் தெய்வம் ஒன்றாகும். அதை எண்ணி தெளிந்தால் நன்றாகும். எல்லாம் தெய்வம் ஒன்றாகும். அதை எண்ணி தெளிந்தால் நன்றாகும்.